நோக்கியா வந்து இப்போ அவங்க ஆப்பிள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் உருவாக்குனாங்கன்றதுக்காக இவங்களும் ஸ்மார்ட் ஃபோன் உருவாக்குவாங்கன்னு சொல்லி நடக்கலை. 2026 வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோனின் நெட்வொர்க் அரௌண்ட் $1.4 trillion மேலே இருக்குது. ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ரஜி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னும் வெல்கமே தாண்டல, 3 கேஸ் தூங்கி போச்சு, குனிஞ்சு குனிஞ்சு கழுத்தா வலிக்குது. ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ரஜி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆர்டிக பை தமிழ். டெக் நியூஸை பற்றிய பிளேலிஸ்ட்டில் வந்து திஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ. ஹோப்ஃபுல்லி நல்லபடியாக இது இப்படி இறமாகி கொண்டு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். எல்லாம் உங்களோட சப்போர்ட்லாம் இருக்குது. என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுருக்கிற. ஸோ இன்றைக்கு வந்து எடுத்திருக்க கண்டென்ட் என்னென்னு கேட்டால், இந்த டெக்னாலஜின்ற ஹிஸ்ட்ரியில் வந்து இதுவரைக்கும் நடந்த 5 டெக்கான மிஸ்டேக்ஸ், அதாவது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான மிஸ்டேக், இப்படி நடந்ததால் இவ்வளோ எக்ஸ்பென்சிவானது என்ற 5 விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே தானே? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டேக் 1, Blockbuster பாஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ். 2000 கட்டத்தில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு ஆரம்பித்த ஸ்டாரில் வந்து அரௌண்டாக வந்து ஒரு $50 million அது வந்து செல் ஆனது. நிறைய பேர்கிட்ட வந்து ப்ரொமோஷன்லாம் கேட்டு அந்த நேரம் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு கம்பெனி வாங்க மாட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணோடனே ப்ரொமோஷனில் கேட்ட நேரத்தில் $50 million வந்து கேட்டிருந்தவங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த Blockbuster இண்டஸ்ட்ரி வந்து அவங்கள வந்து பார்த்து சிரித்தாங்க. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. அதே நெட்ஃப்ளிக்ஸ் தான் இப்போ 2026 வந்து அரவுண்ட் $200 billion மேலே இப்போ அதில் நெட்வொர்க் இருக்குது. நான் குமார் அவசரப்பட்டிய. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு மிஸ்டேக் கொண்டு, எக்ஸ்பென்சிவான மிஸ்டேக் இந்த Blockbuster எடுத்துருக்காங்க, அவங்க வாங்கியிருக்காங்க என்று வழங்கிக்கொள்ளுங்க. மிஸ்டேக் நம்பர் 2, Nokia ignored smartphones. 1998 2012 வரைக்கும் அந்த காலகட்டத்திலையும், அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக 2000 to 2008 வரைக்கும் இந்த நோக்கியா என்ற பிராண்ட் வந்து இந்த வேர்ல்டிலே வந்து ஒரு பீக் லெவலான ஒரு கம்பெனியாக இருந்தது. இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். அதோட அந்த டைமில் Nokia 1100 என்ற பிராண்ட் வந்து நிறைய பேரால் வந்து செல் பண்ணப்பட்ட ஒரு ஃபோனாக வந்து கீபேட் ஃபோனாக இருந்தது. அடுத்த வந்து குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்டில் 40% ஆஃப் ஷேர் வந்து இந்த Nokia தான் வச்சுருந்தது. ஓகே தானே? இந்த 2 காரணத்தாலையும் வந்து அந்த டைமில் 2000 2008 வரைக்கும் பீக் லெவலில் இருந்தது என்று சொல்லப்படுது. என்னோட கெரியரின் உச்சத்தை அப்படி அது போக 2007 வந்து ஆப்பிள் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணாங்க. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா, அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா, வந்துட்டான்டா. அதுல இருந்துதான் இந்த நோக்கியாவுக்கு ஒரு கஷ்டகாலம் தொடங்கினு சொல்லலாம். ஆனாலும் இப்போ அவங்க நோக்கியா வந்து இப்போ அவங்க ஆப்பிள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் உருவாக்குனாங்கன்றதுக்காக இவங்களும் ஸ்மார்ட் ஃபோன் உருவாக்குவாங்கன்னு சொல்லி நடக்கலை. அவங்க வந்து இந்த கீபேட் ஃபோன்லேயே இருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உருவாக்குறன்றதை வந்து அவங்க கூடுதலாக கன்சிடர் பண்ணியும் இல்லை, விரும்பியும் இல்லை. ஆனால் இப்போ 2026 வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோனின் அந்த நெட்வொர்க், அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோட அந்த கோஸ்ட் வந்து அரௌண்ட் $1.4 trillion மேலே இருக்குது. ஸோ அவங்க அந்த நேரத்தில் அந்த எடுத்த முடிவு வந்து இப்போ அவங்களுக்கு நோக்கியான்ற அந்த பிராண்டே இப்போ வந்து டோட்டலாக இல்லாமல் ஆயிடுச்சு. Third mistake, Microsoft missed the mobile dominance. அதாவது மைக்ரோசாஃப்ட்ன்றது வந்து டெஸ்க்டாப் வழியை வந்து ஃபுல் டோமினண்ட்டாக, அதாவது ஆக்கிரமிச்சு இருந்தாலும் அவங்க வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனோ இல்லாட்டி கீபேட் ஃபோனோ வந்து உருவாக்குறதுல வந்து அந்தளவுக்கு வந்து அவங்க நாட்டம் செலுத்தலை, அந்தளவுக்கு அவங்கள இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. ஆனால் ரெண்டாலும் இப்போ ஆப்பிள், ஆண்ட்ராய்டு இது ரெண்டுமே சேர்ந்து இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுன்ற அந்த ஃபியூச்சரை வந்து தண்டை கைக்குள்ள எடுத்துருக்கு. அந்த நேரத்தில் அவங்க அந்த அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. இப்போ அவங்களுக்கு $400+ billion வந்து அவங்களுக்கு இப்போ எஸ்டிமேட்லி மிஸ்டேக்லி காஸ்ட் ஆயிருக்கு. சும்மா ஒரு 4 வதந்திய பரப்பி இதை காலி பண்ணிடணும்னு நினைச்சா ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. இன்டெல் இக்னோர் த ஏஐ பூம். இன்டெல் என்ற அந்த கம்பெனி வந்து சிப்புகள் உருவாக்குறதுல அவங்க கூட ஆக்கிரமிச்சாங்க. கூட அந்த வேர்ல்டில் வந்து ஃபுல் இந்த சிப்பை உருவாக்குறதுலே அவங்க பெஸ்ட்டாக இருந்தாங்க. இன்டெல் நீ என்ன படத்தில் என்ன தேட்டரில் ஒன்னால போடு,
ஆனா ரோஹின்னும் போது தலை தான் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான். பட் அவங்க அந்த ஜிபியூலையும் ஏஐ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த அக்சலரேஷன்ஸ்லேயும் வந்து அவங்க வந்து கூடுதலாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டலை. பட் அந்த என்விடியான்ற கம்பெனி இந்த ஜிபியூ இந்த அந்த கம்பெனி இப்போ வந்து இந்த வேர்ல்டின் ஃபர்ஸ்ட் கம்பெனியாக இந்த ஏர்த்லேயே வந்து கூடுதலான நெட்வொர்க்கை கொண்டிருக்கிற அந்த கம்பெனியாக பெருக்குது. ஸோ அவங்க அந்த டைமில் வந்து இந்த இன்டெல் வந்து அந்த ஜிபியூவில் காட்டாத இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ வந்து இவங்களுக்கு இந்த ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அவங்களுக்கு மிஸ்டேக்கான போஸ்டாக இருக்குது. ஏன்னு சொன்னால் என்விடியாட இப்போத்தைய வந்து நெட்வொர்க் வந்து அரவுண்ட் 1.5 ட்ரில்லியன் US$. அண்டா யோசிச்சு பாருங்க எவ்வளோ அவங்களோட மிஸ்டேக்கில் அந்த அவங்க வேணாமன்னு சொன்னதால அந்த இன்டர்நெட் கிடைச்ச அந்த போஸ்ட் வந்து எவ்வளோ வந்து யோசிச்சு பாருங்க. ஓகே, லாஸ்ட் மிஸ்டேக், யாஹூ ரிஜெக்டட் கூகுள். வந்து கூகுள் என்ற ஒரு விஷயத்தை வந்து லாரி பேஜ் அண்ட் சர்ஜி பிரின் என்ற 2 பேர் வந்து சேர்ந்து ஒரு சர்ச் என்ஜினை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு கூகுள் என்ற பேர் வைக்கிறாங்க. அது வந்து அந்த டைமில் அந்த 1998 இருந்து 2002 வரைக்கும் அந்த டைமில் வந்து $1 பில்லியன் போனது. ஆனால் அது தொடங்கின காலகட்டத்தில் யாஹூ என்ற அந்த விஷயம் வந்து கொடும் ஃபேமஸாக இருந்தது அந்த அந்த சர்ச் என்ஜின். சரியானே? அப்போ அந்த நேரத்தில் வந்து $1 பில்லியன் போகிற டைமில் வந்து இவங்க யாஹூ வந்து அந்தளவுக்கு வந்து அதை நாட்டம் செலுத்தலை, கூட இன்ட்ரெஸ்ட் காட்டலை, எங்களுக்கு வேணாம்ட்டு தள்ளி கொண்டு போனாங்க. அதே கூகுள் தான் இப்போ 2026 வந்து $1.5 ட்ரில்லியன் வந்து போயிருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய போஸ்ட் வந்து இப்போ யாஹூ வந்து விட்டுருக்காங்க என்று சொல்லி. ஓகே கைஸ், இந்த நாங்கள் இன்றைக்கி 5 மிஸ்டேக்குகள் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி டெக்னாலஜியில் நடந்த பாஸ்டில் நடந்த நியூஸ்களும் ப்ரெசென்ட்டில் நடந்து கொண்டிருக்கிற நியூஸ்களும் ஃப்யூச்சரில் நடக்க போகிற நியூஸ்கள் எல்லாமே வந்து நான் வந்து அப்டேட் பண்ணி கொண்டு இருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக நான் இனி போட போகிற வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி இந்த ஆட்டுக்கு பைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.